வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். ஏப்ரல் 7. சுற்றுச்சூழல் பேரழிவு ஒத்திவைக்கப்படல். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். வெளிப்படுத்துதல் 7 வசனம் 3. 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிற மிருகத்தின் முத்திரை கையிலோ நெற்றியிலோ போடப்படுகிறது. மாறாக தேவனுடைய முத்திரை நெற்றியில் மட்டுமே போடப்படுகிறது. இந்த விவரத்திலுள்ள முக்கியத்துவம் என்ன? கை என்பது ஒருவரின் கிரியைகளை குறிக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உபாகமம் 2 வசனம் 7. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். பிரசங்கி 9 வசனம் 10. மிருகத்தின் முத்திரையை பெறும் விஷயத்தில் மிருகத்தின் வல்லமைக்கு உடன்படாதவர்களும் கூட உபத்திரவத்தை தவிர்ப்பதற்காக மத சட்டங்களுக்கு வெளிப்புறமாக இணங்க சாத்தியமுள்ளது. அவ்வாறு செய்கிறவர்கள் தங்கள் கையில் மிருகத்தின் முத்திரையை பெற்றவர்கள். ஆனால் நெற்றி என்பது ஒருவரின் இதயத்தையும் மனதையும் குறிக்கிறது. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து. உபாகமம் 11 வசனம் 19. கற்பனைகளை கைக்கொள்வது இருதயத்திலிருந்து உருவானால் மட்டுமே அது மெய்யான கைக்கொள்ளுதலாக இருக்கும். ஒருவர் தன்னைத்தானே ரட்சிக்க முடியாது அல்லது முத்திரிக்க முடியாது என்பதுதான் மிக முக்கியமான உண்மையாக இருக்க முடியும். அந்த தூதனுடைய செய்தியாலும் தேவனுடைய கிரியையாலும் தான் முத்திரிக்கிற வேலை நடைபெறுகிறது. தேவனுடைய கற்பனையை தேவனுடைய ஆவியானவர் நம் இருதயத்தில் எழுத வேண்டும். வேறு எந்த கருவியும் இதை செய்ய முடியாது. இதை நமக்காக செய்வதாக தேவன் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எசேக்கியேல் 36 வசனங்கள் 26 மற்றும் 27. இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்களா? அவரது அழைப்பை ஏற்றுக்கொள்வீர்களா? பிதாவாகிய தேவனே, விரைவில் நிகழப்போகிற காரியத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். மேலும் பாரமற்ற உமது கற்பனைகளை கடைபிடிப்பதில் எங்களை முத்திரையிடும். அதிக ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் 12 வசனம் 13, எசேக்கியேல் 9 வசனம் 4, செப்பனியா 2 வசனம் 3. ஆமேன்.